பமுகம் பாட்டுவீரன் தமிழ் வானொலியில் இணைய வருவது கவிதை நேரத்தோடு பகுதி ஒன்று ராபஜகோரியர்கள் தொடர்ந்து நம்ம ஆஸ்மரான வணக்கம் இருக்க வாங்கோ. வணக்கம் வாணி, வணக்கம் நேர்களே. அழகான இந்த பொழுதில் மீண்டுமாக கவிதை நேரத்தோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவரவர் விருப்ப தலைப்புகளோடு இங்கு இணைய காத்திருக்கிறார்கள். இணைந்திருப்பவர்களை மிக அன்பாக வரவேற்றபடி அழகான அந்த கருத்தோடு இணைந்திருக்கிற அந்த தமிழின் சுவையை ரசிப்பதற்காக நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். எனவே இந்த அழகான பொழுதை ரசிப்பதற்கு காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி இன்றைய பொழுதில் எந்தெந்த தலைப்புகளோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு ஆவலாக நானும் வாணியும் இணைந்திருக்கிறோம். எனவே செவிமடுத்து காத்திருப்பவர்கள் நீங்களும் கூட உங்களுக்கு விரும்பினால் மெல்ல உங்கள் எழுத்தை மெல்ல பதிந்து கொள்ளலாம் என்ற பெருவிருப்பை தெரிவித்தபடி உங்களை அழைத்துக் கொண்டு நாம் இந்த கவிதை நேரத்துக்குள் இணைந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். போயிட்டு வாரன் அழைத்துது. நன்றி வணக்கம். சரி, கவிதை நேரத்துக்குள் செல்வோம். நன்றி வணக்கம். அங்க முதலில் அபிஷா வருகின்றார். இது வருது, இதை டெலிட் பண்ணுறேன். நீங்கள் ஓடுங்கோ, டெலிட் பண்ணிட்டு வரேன். 2 மணி ஓப்பன் ஆகுது. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிஷா. வியாழன் கவிதை நேரம், இலக்கம் 91. தலைப்பு கோயில் திருவிழா. திருவிழா தொடங்கினாலே குதூகலமும் வந்துடுமே, திருவிழா தொடங்கினாலே குதூகலமும் வந்துடுமே. இரவு பகல் எந்நேரமும் பக்தி பாடல்கள் காதுகளில் ஒலிக்குமே, இரவு பகல் எந்நேரமும் பக்தி பாடல்கள் காதுகளில் ஒலிக்குமே. பல வளையல் கடைகளும் பெரும் ஐஸ்கிரீம் கடைகளும் காண கண் கேட்குமே, பல வளையல் கடைகளும் பெரும் ஐஸ்கிரீம் கடைகளும் காண கண் கேட்குமே. கோயில் சாம்பிராணி ஊதுபத்தி நறுமணங்கள் இன்னும் தேடுமே, கோயில் சாம்பிராணி ஊதுபத்தி நறுமணங்கள் இன்னும் தேடுமே. நாதஸ்வர மேள சத்தங்கள் இன்னும் மெருகூட்டி கோயிலை நாடச் செய்யுமே, நாதஸ்வர மேள சத்தங்கள் இன்னும் மெருகூட்டி கோயிலை நாடச் செய்யுமே. கோயில் சாமியின் அலங்கார ஆடைகளும் நாம் போட்டு வந்த ஆடைகளும் ஒரே நிறத்தில் இருந்தால் பெரும் சந்தோஷமே, கோயில் சாமியின் அலங்கார ஆடைகளும் நாம் போட்டு வந்த ஆடைகளும் ஒரே நிறத்தில் இருந்தால் பெரும் சந்தோஷமே. ஒவ்வொரு நாட்களுக்கு ஒவ்வொரு அலங்காரத்துடன் திருவிழா முடிய, ஒவ்வொரு நாட்களுக்கு ஒவ்வொரு அலங்காரத்துடன் திருவிழா முடிய கண்களும் கலங்குகின்றன நிலைக்காதா என, கண்களும் கலங்குகின்றன நிலைக்காதா என. நன்றி வணக்கம். ஒரு திருவிழாவையும் திருவிழாவை ரசித்த பக்கங்களையும் இன்று அவர் பக்கத்தில் ஒரு வசன கவியாக தங்கள் கவிதையை படித்திருக்கிறார். ஒரு வசனங்களை அடுத்தாக கோர்த்து அந்த எண்ணங்களை பதிவு செய்யும் வண்ணமாக இங்கு அபிஷாவினுடைய பக்கம் வரையப்பட்டிருக்கிறது. ஒரு கோயில் திருவிழா. அந்த திருவிழா தொடங்குகிறது. எனக்கு என்னுடைய கிராமத்துக்குள் அந்த திருவிழாவுக்குள் எப்படி எங்களை வீட்டுல இருந்தா அந்த திருவிழாவில் போடுற பாட்டு சத்தங்கள் கேட்குமோ, அந்த நாங்கள் பின்னங்கள் போய் அந்த வளையல் சத்தங்கள் இருக்குமோ, அந்த அந்த நாதஸ்வர இசைகள் எப்படி ஒளி இருக்குமோ, சாமிக்கு எப்படி வெளியிட்டு எடுத்துக்க நாங்களும் அதே உடுப்பப்பட்ட எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குமோ, இல்லாத பாட்டு கச்சேரிகள் இருக்கல எவ்வளவு ஒரு குதூகலம் இருக்குமோ, அத்தனையும் அழகாக அந்த சாம்பிராணி வாசம் அந்த ஊதுபத்தி இன்றைய பக்கம் அத்தனையுமாக இணைத்தபடி வந்தது. நாமும் அந்த வரிகளுக்குள் சென்று அந்த வரிகளின் ஊடாக அந்த திருவிழாவை பார்க்கக்கூடியதான ஒரு சூழலுக்குள் பலர் இந்த திருவிழாவின் வரிகளுக்குள் இணைந்திருப்பார்கள். எனவே அந்த அந்த பக்கத்தை பார்க்கக்கூடியதாக வைத்து அபிஷாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனாலும் இது வசனங்கள் முழுவதுமாக கவிதையின் பக்கங்களுக்குள் செல்லாமல் அந்த எண்ணங்களை வசனங்களாக பதித்தது போலத்தான் இந்த பக்கம் அமைந்திருக்கிறது. இரவு பகல் எந்நேரமும் பக்தி பாடல்கள் காதில் ஒலிக்க, பல வளையல் கடைகள் ஐஸ்கிரீம் கடைகளும் காண கண் கேட்டிருக்கிறது. சாம்பிராணி ஊதுபத்தி நறுமணங்களை மனம் தேடுகிறது. நாதஸ்வர மேள சத்தங்கள் அங்கு கோவிலை இன்னமும் மெருகூட்டி எங்களை நாடச் செய்கிறது, அந்த இடத்துக்கு போகும் வண்ணமாக அழைக்கிறது. நிச்சயமாக உண்மைதான். அந்த 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 சத்தங்களுக்குள்ள உள்ள அந்த இசையின் பக்கம் எங்களை மெல்ல அழைக்கும். கோவில் சாமியின் அலங்கார ஆடைகள் நாம் போட்டு வந்த ஆடைகளும் ஒரே நிறத்தில் இருந்தால் பெரும் சந்தோஷம். அதே வார்த்தை அதை கொஞ்சம் சொல்லுங்க. கோயில்
அதை அதான் ஒப்படை செய்கிறார். இப்ப சாமிக்கு சாத்தி இருக்கிற அந்த அலங்காரங்கள், அந்த அந்த பட்டு உடை, அது இவர் போட்டிருக்கிற அந்த கலர்லயே அந்த இருந்த பட்டு சாத்தல் இவர் போட்டுக்கிற உடுப்பின கலர்லயே அது இருந்தா சந்தோஷமா இருக்குமா? இல்ல இல்ல நாங்களும் அப்படி போடணும்ன்றாரோ. இல்ல 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 போட்டுக்கொண்டு போன எதிர்பாராமல் ஆ இன்னைக்கு சாமி அப்படி போட்டிருக்க. இப்ப நாங்க இனி அப்படியும் செய்வோம் மாணி என்றால் ஒரே நீல உடுப்பை எல்லாரும் போட்டுக்கொண்டு வாங்கணும் ஐயா ஓ சொன்னா நாங்க போடுறோம் தானே. போடுறோம். அப்ப இப்ப அதே மாதிரி இன்னைக்கு சாமிக்கு அலங்காரம் எதுக்கு கமக்கட்டுக்குள்ள பச்சையில பச்சை சாரியை வச்சு கொள்ளுங்க. அதுல மாத்து மேல எல்லாம் கட்டலாம் தானே. இல்லாட்ட ஐயா தந்துடுவார் பிறகு சாரி. அண்ணி அண்ணி என்று இல்ல வாணி இது ரெடிமேட் சாரி தானே இப்ப அது விக்குது. அப்படி எங்களுக்கு உடம்ப கொஞ்சம் மெலிசா வச்சுதான் அதை இழுத்து ஒட்டி போட்டும் போகலாம். இல்ல அதான் சொல்றேன். கமக்கட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க பச்சையும் எதுக்கு. அப்புறம் ஐயா தந்துட்டார் 10 கிலோவுக்கு வச்சுட்டார் 10 ஃப்ராங்குக்கு உங்களுக்கும். விக்கலாம். இது இது ஐயாவுக்கான பிசினஸ் ஓ அன்னிக்கோணும். எந்த ஐயாவும் கேட்ட என்னோட சண்டைக்கு வராதீங்க. ஆனா உண்மையில பிடிக்கல எனக்கு. இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல. பிடிக்கல. சண்டைக்கு வரட்டும் பார்ப்போம். எனக்கு பிடிக்கலதான் நான் இங்க பதிவு செய்யறேன். ஒவ்வொரு நாட்களும் நீங்க சாமி கும்பிட போறீங்க. அது உங்களோட விருப்பத்துக்கு உங்களோட இது மாதிரி நீங்க போங்க கும்பிடுங்க என்ன செய்யுங்க. ஆனா எல்லாரும் யூனிஃபார்ம் மாதிரி போட்டு சாமி அப்பதான் பாப்பாருன்னு சொன்னா சுத்த அபத்தம். சுத்த அபத்தம் அபத்தம். பண்றதை விட இப்ப அந்த யூடியூப் கொண்டு வந்துட்டுதல்ல. நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க அந்த யூடியூப். மகன் எடுக்கிறார் யூடியூப் சரியோ. அம்மா கற்பூர சட்டி ஏந்துறா. அந்த மனுஷி இங்காலேயே பாக்குது. அப்ப அந்த கற்பூர சட்டி நீ எடுக்கிறா ஒரு கடவுளுக்கு, ஒரு அம்மனுக்கு, அம்மன் கோயில்ல. அவ இங்கால தன்னை எடுக்கிறான்னு பார்த்து அவையே போன ஒரு அம்மன் மாதிரி தான். ஆனா அந்த நகையெல்லாம் போட்டு அதுக்குள்ள போகுதுல்ல தானே ஜோதிச்சது. பயம் இல்ல அப்ப நாங்களே காட்டி போட்டு பிச்சிட்டான் என்றால் ஆறுல பிள்ளை அல்ல இமிடேஷன் போட்டுக்கிறீங்க, ஒட்டுன மாதிரி ஒன்று போட்டுக்கிறீங்க, ஒரு வாரம் போட்டுக்கிறீங்க. அவ்வளோத்தையும் நான் அதான் பார்த்து போட்டு வாணி இமிடேஷன் தெரியாது. இல்ல 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 அவ அப்படி போடுறோம் இல்ல. ஆனா பின்ன ஜோதிச்சேன் அந்த தாலிக்கொடியோட சைஸ் 40 பவுண்ட் இருக்குமென்னு நினைக்கிறேன். இல்ல இமிடேஷன் நமக்கா இழுக்கிறவனுக்கு தெரியுமா? இழுத்தா உண்ட கழுத்து தானே போகும். அதுக்கு பிராணி அவனுக்கு தெரியும் அது தங்கம் தான் விட உண்டு. அப்ப உங்களோட காலத்தும் போய் இழுபட்டு போய் முழங்காய் பின்ன அந்த மனுஷி நம்ம நான் யோசிச்சு நீ கற்பூர சட்டி ஒரு கடவுளுக்கு ஒரு நெத்திக்கு சொல்லிதான் செய்யுது. அந்த மனுஷன் மூத்தவனுக்கு செய்தான் அவனுக்கு நிறைவேறல, ரெண்டாவது செய்ய உனக்கு செய்த அதுவும் நிறைவேறல, பரவாயில்ல மற்ற வழியிலாம் இருக்கிறான் அவனுக்கு அது நிறைவேறட்டும். அப்போ ஒரு கடவுள நீ அப்படின்னு நினைச்சுக்கோனா கற்பூர சட்டி திரும்பி திரும்பி பார்படு தான் எடுக்கிறான்னு படியான்ட்டு. என்ன நடக்குது உலகத்துல உண்மையிலேயே எனக்கு கடவுளுக்கு சில விழாத பதிவு செய்யலாவோ தெரியல. ஒருவேளை கடவுள் மறந்து போயிட்டாலும் என்றாலும் நான் ஏற்கனவே செய்ததான் மறந்து போவாதே அப்பனே எனக்கு மகனை பாக்குறா தன்னை வீடியோ எடுக்கிறானுன்ட்டு. அவர்தான் நாங்க யூடியூபர். ஓகே ஓகே நான் பாக்கல பாத்துருப்பீங்க பாருங்க அது எரிச்சல் வரும் பார்த்தாலே. சரி எத்தனை எத்தனை விதமான மக்களும் வாழ்க்கையும் எது எதையெல்லாம் இதண்டோடும் என்றது எனக்கு அந்த கோயிலுக்குள்ள நாங்கள் போயிருக்கேக்குள்ள கூட சுத்தி சுத்தி படம் எடுப்பது. சில எங்களுக்கு அருகில் இருக்கிற கோயில் எல்லாம் இருக்குது. நாங்கள் பூசையண்டு போனோம்னா எங்களை எல்லாரையும் எடுத்து யூடியூப்ல போட்டுருவேன். எனக்கு விருப்பம் இல்லை. அதுதான் அது உண்மையிலேயே ஒரு அநாரியமான செயல். இப்ப ஒரு பிள்ளை கேட்டுது கிட்டதில்ல தான் இல்ல ஒரு அக்கா அவ சொன்னா தஞ்சூர் பிரபாவுக்கு 2 நாள் சொந்தங்களுக்கு சொல்லாம தான் வந்திருக்கிறான் இந்த இடத்துக்கு போறேன். 2 நாள் சொந்தங்களுக்கு பர்த்டே கூப்பிட்டான். தான் சொன்னான் நான் வரையில இப்படி ஏதோ உடம்பு சரியில்லை போய் சொல்லியிருப்பேன். அவன் மற்றது கொண்டு போயிட்டான். அது யூடியூப்ல இருந்து மனசு பார்த்துட்டுது. அப்ப இவ சொல்றேன் என்ன கேட்காம இவர் போட்டிருப்பாருண்டு. உரியவர்கிட்ட காணுங்க நீங்க. அது உண்மையிலேயே ஒரு காலத்துலான் காப்பி ரைட்ஸ் காப்பியில் இப்ப உண்மையிலேயே அவங்க போடக்கூடாது. தனிப்பட்ட முறையில போட்டுக்கிற படங்களை போடக்கூடாது. அது கேட்டு செய்யணும். ஆனா கோயில் நிர்வாகம் எங்கள் அருகிலும் இது நடக்கிறது. கோயில் நிர்வாகம் எல்லா படங்களையும் பதிவேற்றுகிறார்கள். எனக்கு உண்மையில விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை. அது உண்மையிலேயே அதுல சொல்லணும் போறவர்கள் நீங்க யூடியூப்ல போடுறோம்னா நான் எங்களை எடுக்காதீங்க. நான் பெருசா போறேன் வாணி எப்பயாவது அது பிள்ளை அது யார் போட்டாலும் பிள்ளை தானேடா. பிள்ளைகளுக்கு பிடிக்கும் பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அது தேவையற்ற விடயமா. எனவே இங்கு அந்த கோவிலின் பக்கத்தில் தான் ரசித்தது. இந்த பக்கங்களை எல்லாம் அழகாக வரிகளாக பதித்திருக்கிறார். தன்னுடைய பக்கத்தை அபிஷாவுக்கு நிறைவான வாழ்த்துக்கள். ஆனால் இவை கவிதையின் பக்கத்துக்குள் குறுக தரித்து மெல்ல தந்தால் நான் அடுத்த முறைக்கு இந்த வரிகள்
நான் எடுத்த அபிஷா உங்களுக்கு கவிதையின் பக்கமாக நான் குறுக தரித்து மெல்ல தருகிறேன். நீங்கள் உங்களுக்கு இடக்கிட நீங்க மிக அழகாக அதை தருகிறீர்கள். உங்களுக்கு யாரோ உதவி செய்கிறார்கள், அவர்களிடம் இல்ல கேட்டு இல்ல இந்த அது உதவி. வந்து அது கேட்டாச்சு இது. அப்ப ஜேனட் சொல்லி போன பொழுது கேட்டிருந்தாரு. அவர் சொன்னார் நேரம் காரணமா தான் பார்த்து தானே ஏதோ ஒரு இதுல பார்த்துட்டு வாய்ச்சேன்னு தானே சொன்னவரா. அப்ப அதை நீங்க அப்படி அதை நீங்க அப்படி வாசிக்க செய்யவே சொல்லியிருந்தா கூடாது. வாசிக்ககள் சொல்லியிருந்தா எங்களுக்கு இந்த கேள்வி எழுப்பி இருக்காதானே. கேட்ட அப்புறம் தான் எனக்கு பதில் வருது. அது 23 வருஷத்துக்கு பிறகு. சரி. ஆனா முயற்சியை கைவிட்டுறாங்க. அப்புறம் நாங்க இப்படி சொன்னதுக்காக உங்களோட முயற்சியை கைவிட்டுறாதீங்க. நிச்சயமா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஆனா சின்ன சின்ன மாற்றங்களை காணும்போது நிச்சயமாக உங்களுடைய தமிழ் நிச்சயமாக வளமாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு கோயில் திருவிழாவுக்குள்ள எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, நீங்க அதை எப்படி ரசிக்கிறீங்கள் என்பதையெல்லாம் பதித்த உங்களுடைய கரங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 1 minute அப்படியாருன்னா அழகாக கவிதைகள் பல்வேறுபட்ட தலைப்புகளோடு இணைந்திருக்கின்றன. எனவே அவற்றை பார்ப்பதற்கு நாம் ஆவலாக இருக்கிறோம். திருந்தாத ஜென்மங்கள் என்றும் கோவில் திருவிழாவையும் செவிலியர் திலகத்தையும் தாதிய தினம் பற்றிய எண்ணத்தையும் சூரிய கிரகணம் பற்றிய கவிதையின் தலைப்போடு கனவே கலையாதே என்ற தலைப்போடும் பல்வேறுபட்ட தலைப்புகள் கேவலாருடைய புனித பயணத்தை பற்றியும் பாமுக உறவுகளின் சங்கமம் மெல்லன வந்த மழை துளி எப்படி வந்தது மூக்குத்தி என்று பல்வேறுபட்ட பக்கங்கள் இங்கு கவிதை தலைப்புகளினூடாக நம்மோடு பேச காத்திருக்கின்றன. எனவே இந்த தலைப்புகளோடு இணைய காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் நாம் வரவேற்று நிற்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுதெல்லாம் கதவு தட்டுறது பார்சல்கள் அது இது வரும், இத்தனை மணிக்கு வரும். ஆனா அதுவும் பயம்பானே, கண்ட வாட்டுக்கு போய் உடனே கதவை திறந்து இல்ல நான் மேல பார்த்துட்டு இப்ப அதான் சொல்லுறாரு வைக்க சொல்லுங்கன்ட்டு. தனியா இருக்கிறது. வணக்கம் கவி வணக்கம். ஜெமந்து ஜான்டேசன். வியாழனுக்கான கவிதை நேரம். கவிதை இலக்கம் 2045. கேவலார் புனித பயணம். கோடை விடுமுறை அழகாக மலர்ந்தது. பாமுக விழுப்பு நாட்களாக கிடைத்தது. கேவலார் திருப்பதி திருநாளும் நடந்தது. இன மத பேதமன்றி மக்களும் ஒன்று கூடியது. மக்களின் கோவில் தரிசனம் பெருகியது. மக்கள் உறவாடி உண்டு சந்திப்பும் இருந்தது. வீதியில் தோறும் கடைகள் நெருங்கி அதிகமானது. உணவு கடைகள் உள்ள நிறைவாக இருந்தது. பாமரோல் சந்திப்பிடமாக அமைந்தது. அன்புள்ளங்குள்ள இதயங்கள் சந்திப்பானது. இளையோர் பெரியோர் பங்கு கொண்டது. இணைந்த பகிர்ந்துள்ளதும் பசி தீர்த்ததும் ஒன்றியோடு உறவுகளாக சிரித்து மகிழ்ந்ததும் அன்றைய தினம் மறக்க முடியாத நாளாக அமைந்தது. நன்றி, வணக்கம். இங்க ஜெயநடேசன் அவர்கள் தன்னுடைய 2045 என்கிறார். இங்கு 47 பதியப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் பாமுக உறவுகளின் தரிசனத்தை கேவலார் அந்த கோவில் மாதா கோயிலின் பக்கத்தோடு இணைந்தபடி அங்கு இடம்பெற்ற அந்த சந்திப்பையும் அந்த அழகான ஒன்று கூடலின் பக்கத்தையும் நம்மோடு வரிகளாக புகைப்படங்களாக பார்த்திருந்தோம். அழகாக அவற்றை மீண்டுமாக வரிகளினூடாக பதிவு இறக்கி இருக்கிறார் நம்மோடு. அவற்றை மீண்டுமாக பார்ப்பதற்கு ஆனால் இது வசனங்களின் பக்கமாகவே அமைந்திருக்கிறது. எவை நிகழ்ந்தன என்பதனை ஆதாரபூர்வமாக நம்மோடு இணைத்தபடி கேவலார் புனித பயணத்தோடு தொடர்ந்த அந்த சந்திப்பு. கோடை விடுமுறை அழகாக மலர்ந்திருந்த அந்த பொழுதில் பாமுக விடுமுறை நாட்களாக கிடைத்தன. அதனால் கேவலார் திருப்பதி திருநாளும் வந்த அந்த வேளை இன மத பேதமின்றி மக்களும் ஒன்று கூடினர். மத பேதமின்றி மக்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பம் அங்கு அந்த திருப்பதியில் கிடைத்தது. மக்களின் கோவில் தரிசனமும் பெருகி போனது. எனவே மக்கள் கோவில் தரிசனத்துக்காக வந்திருந்தார்கள். மக்கள் உறவாடி உண்டு சந்திப்பும் மகளும் சந்திப்பும் இருந்தது. உறவாடி உண்டு சந்திப்பு என்பது உண்டு அதற்குள் அந்த வரி பொருத்தமாக வராது நினைக்கிறேன். மக்கள் உறவாடி மகளும் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. வீதிகள் தோறும் கடைகள் நெருக்கம் அதிகமாக இருந்தது. இந்த சூழலில் அந்த இடத்தின் பக்கம் உணவு கடைகள் உண்ண நிறைவாக இருந்தன. பாமுக உறவுகள் சந்திப்பு இடமாக அது அமைந்திருந்தது. இளையோர் பெரியோராக பங்கு கொண்டிருந்தார்கள். எனவே இத்தனையும் நிகழ்ந்தது.
அங்கு கோவில் தரிசனம் நிகழ்ந்தது. மக்கள் நிறைந்திருந்தார்கள். கடை வீதிகள் கடைகள் பெருகி இருந்தன. உறவுகள் சந்தித்துக் கொண்டனர். எளியோர் பெரியோராக அனைவரும் பங்கு கொள்ளக்கூடியதாக இருந்தது. பகிர்ந்துண்டோம், பசி தீர்த்தோம், ஒன்று கூடி உறவுகளாக சிரித்து மகிழ்ந்தோம். அன்று இப்ப இது நடந்ததுன்னு சொல்றதை விட இளையோர் பெரியோர் சந்தித்தோம், இணைந்து பகிர்ந்து பசி தீர்த்தோம், ஒன்று கூடி உறவாகினோம், சிரித்தோம், மகிழ்ந்தோம். மறக்க முடியாத நாளாக அமைந்தது என்றால் அதை நேரடியாக நாம் சந்திக்கும் அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும் என நினைக்கிறேன். அழகாக அந்த பக்கத்தை நம்மோடு எடுத்தாண்ட ஜெயானடேசன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன். சூரிய கிரகணம். மஞ்சள் வெயிலின் மகிமைக்குள் மனதை பறிக்கும் காட்சியாய் சூரியன். மஞ்சள் வெயிலின் மகிமைக்குள் மனதை பறிக்கும் காட்சியாய் சூரியன். வானம் விரித்த நேவிஸ் பிலிப் அவர்கள் கதைக்கிறார். என்ன விளங்கையில்லைன்னு சொல்லுங்க. நீங்க அந்த கவிதைகளுக்கு பிறகு சொல்றது விளங்குது, கவிதைகள் வாசிக்கிறது எனக்கு விளங்கையில. வேற யாருக்கும் அப்படியா இருக்குன்னு கேட்டு பாருங்க. எனக்கு கிளியரா கேக்குது. வேற யாராவது நல்லா கிளியரா இருக்கின்றது. எனக்கு விளங்கல, என்னன்னு தெரியல. நல்லா இருக்கின்றது. திரையில் வண்ண வியப்பை பார்த்த ஒளிக்காட்சி. வானம் விரித்த திரையில் வண்ண வியப்பை பார்த்த ஒளிக்காட்சி. 27 ஆண்டின் பின் அவதாரம் கிரகணம். புவிக்கும் சூரியனுக்கும் நடுவே நிலவு. 27 ஆண்டின் பின் அவதாரம் கிரகணம். புவிக்கும் சூரியனுக்கும் நடுவே நிலவு. தாண்டவமாடி மறைக்கும் சரிதம் கிரகணம் எனும் தருணம் அதுவே. தாண்டவமாடி மறைக்கும் தருணம் கிரகணம் எனும் தருணம் அதுவே. ஒளியின் அரசனாய் சூரியன், நிலவின் அதிபதி சந்திரன். ஒளியின் அரசனாய் சூரியன், நிலவின் அதிபதி சந்திரன். இருவரும் சந்திக்கும் வேளையில் இங்கிதமாய் வானத்தின் அதிசயம் கிரகணம். இங்கிதமாய் வானத்தின் அதிசயம் கிரகணம் எனும் சிறு இருள். சில நொடி இருள் சூழ்ந்து சிறு வியப்பு உலகில் தோன்றிட. இயற்கையின் விந்தை தாண்டவம் இதயத்துள் மறவாத ஓவியமாய். நன்றி, வணக்கம். நாமெல்லாம் பல வேளைகளில் தாண்டவம் ஆடுகிறோம். இது இயற்கையின் விந்தை தாண்டவம். நம்முடைய தாண்டவங்கள் கூட பல வேளைகளில் விந்தியாய்த்தான் அமைந்து விடுகிறது. ஆனாலும் இங்கு இயற்கை தருகின்ற இந்த விந்தை தாண்டவம் என்பது எப்படி கிரகணமாக அமைந்தது. அது சூரிய கிரகணம் அழகா இருந்தது. அவர் அதை கொண்டு வந்த விதம், எப்படி இது நிகழ்ந்தது, அதற்குள் எப்படி இந்த வானத்தின் பக்கம் மறைத்து போனது, இது ஒரு விந்தை தாண்டவமாக அமைந்திருக்கிறது என்பதனை நாம் ரசிக்கும் வண்ணமாக தந்திருக்கிறார் சூரிய கிரகணத்தை நம்மோடு. மஞ்சள் வெயிலின் மகிமைக்குள் மனதை பறிக்கும் காட்சியாய் சூரியன். எப்படி சூரியன் தன்னுடைய ஒளிக்கதிர்களை பரவி இருக்கும் போது அந்த மஞ்சள் ஒளி காட்சிக்குள் அவன் இருக்கிறான். வானம் விரித்த திரையில் வண்ண வியப்பை பார்த்த ஒளிக்காட்சி. வானம் விரித்த திரையில் வண்ண வியப்பை பார்த்த ஒளிக்காட்சியாக அந்த இயற்கையின் எழில் அமைந்திருந்தது. 27 ஆண்டின் பின் அவதாரம் கிரகணம். புவிக்கும் சூரியனுக்கு நடுவே நிலவு. தாண்டவமாடி மறைக்கும் சரிதம் கிரகணம் எனும் தருணம் இதுவே. எப்படி இந்த கிரகணம் நிகழ்கிறது, அந்த கிரகணத்தின் பொழுது எது நிகழ்கிறது, எப்படி இருக்கிறது. ஒளியின் அரசனாயிருந்த சூரியனும் நிலவின் அதிபதியாயிருந்த சந்திரனும் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த இங்கிதமான அந்த பொழுதில் வானத்தின் அதிசயம் என்பது கிரகணம் எனும் சிறு இருளை அங்கு தந்து விடுகிறது. சில நொடிகள் இருள் சூழ்ந்து கொள்கின்றன. சிறு வியப்பு, அந்த ஒற்றை நொடிக்குள்ளேயே அந்த பேரதிசயமாக நிகழ்ந்து விடுகிற இந்த கிரகணத்தில் அந்த வியப்பு உலகில் தோன்றுகின்றது. இயற்கையின் விந்தை தாண்டவமாக. அப்படியானால் ஒற்றை நொடி இத்தனை மாற்றத்தை நமக்கு விந்தியை தருமானால் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தால் நாம் எல்லாம் என்ன செய்வோம் என்ற கேள்வியை நமக்குள் விடுத்தபடி இதயத்துள் மறவாத ஓவியமாய் இருக்கிற அந்த சூரிய கிரகணத்தின் பக்கத்தை 27 ஆண்டுகளின் பின்னராக நிகழ்ந்த இந்த கிரகணத்தின் பக்கத்தை தன்னுடைய 1867வது பக்கத்தில் இணைத்தபடி வந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். ஒரு இயற்கையின் விந்தை தாண்டவம், அவர்கள் வரிகளில் தாண்டவம் ஆடிய அழகை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்களும் பார்த்தீங்களா நேற்று?
இல்ல இல்ல நான் பார்க்கல வாணி. நாங்களும் வெளியில பயணம் போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் பார்க்க முடியாமல் இருந்தது. ஆ. பார்க்க இல்ல. பார்க்கல. ஆனா நானும் கண்ணாடி பார்க்கல. எல்லாம் வித்தார்கள் அங்கடையில் என்று ஆ, கேள்வி. ஆ, ஆ, அப்ப ஆ, இந்த நாட்டவர்களுக்கு இவ்வளவு ஒரு இது இருக்கண்டா. ஆ. நம்மவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பாரு. 8 மணிக்கு ஒரு வருஷம் ஒரு இளையவர் அக்கா கட 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 ரெண்டு நம்ம பிள்ளைகளுக்கு 8 மணி அப்புறம் சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னாட்டா சீக்கிரம் நேரம் சாப்பிடக்கூடாது. ஓமங்க அப்படியே இந்த இதுல இருக்கிறார்கள். அப்ப நான் சொன்னேன், இப்ப சரி பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைகள் இங்க இருக்கிறபடியே சொல்றீங்க. வேலைக்கு போற பிள்ளை இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படி போகுது. பல்வேறுபட்ட நம்பிக்கைகள் நமக்குள்ள. ஒன்றும் செய்யலாம். சமீபத்தில் ஒரு 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 விழா நடந்ததுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப ஒரு ஒரு ஓதுவாரிடம் இருந்த சரியா நேரடியாச்செல்லாம் சொல்றேன். அவரிடம் இருந்த ஒரு துண்டு வந்தது. இந்த பொருட்கள் எல்லாம் அந்த தட்டில் வைக்க வேண்டும் என்று. அதுல வாணி இப்ப நீங்க பச்சரிசின்னு சொல்லுவீங்க, அல்லது புழுங்கரிசி சொல்லுவீங்க, அல்லது மரக்கறின்னு சொல்லுவீங்க. ஆனா அதுல என்னென்ன மரக்கறி, என்ன அரிசி, என்ன குவாலிட்டி அது இங்க பேசப்பட்டது அடிக்கடி. அதுவும் பச்சை நீங்க பாஸ்மதி எல்லாம் இல்ல குத்தரிசி பார்க்கும்போது நகைச்சுவையாக இருந்ததா. இப்படி எல்லாம் மாறிவிட்டார்கள். அதுக்கு காரணம் தக்குனாங்க தானே. ஆமா. கோயில்ல இல்ல அங்க இல்லாததுக்கு அனுப்பி விட்டுட்டு சாப்பிட்டாலே எங்களுக்கு தெரியும். நிச்சயமா நிச்சயமா. இங்க சூட்டையும் கோட்டையும் போட்டு திண்டப்பட்டு அதை இன்னுக்குள்ள போட்டதை போறதை விட. வணக்கம். செவிலியர் திலகம் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்ற செவிலியர் திலகம் செல்வச் செழிப்பினில் இத்தாலியில் பிறந்து சிற்றின்ப வாழ்வினை அறவைய துறந்து செவிலியர் பணிக்கு தன்னையே அர்ப்பணித்து செல்வச் செழிப்பினில் இத்தாலியில் பிறந்து சிற்றின்ப வாழ்வினை அறவைய துறந்து செவிலியர் பணிக்கு தன்னையே அர்ப்பணித்து துன்பக் கடலில் துடித்த உயிர்களை தூய்மையோடு காத்த காரிகை துன்பக் கடலில் துடித்த உயிர்களை தூய்மையோடு காத்த காரிகை ஆவணி திங்கள் 13 அன்பின் சுடராய் இவ்வுலகை விட்டு ஏகினாரே. ஆவணி திங்கள் 13 அன்பின் சுடராய் இவ்வுலகை விட்டு ஏகினாரே. குருதி சிந்திய போர்க்களத்தின் நடுவே மரண ஓலங்கள் விண்முட்ட ஒலிக்க குருதி சிந்திய போர்க்களத்தின் நடுவே மரண ஓலங்கள் விண்முட்ட ஒலிக்க இருள் சூழ் உலகினில் ஒற்றை விளக்கேந்தி போர் வீரர்களின் விழுப்புண்களை ஆற்றிய தருணம். இருள் சூழ் உலகினில் ஒற்றை விளக்கேந்தி போர் வீரர்களின் விழுப்புண்களை ஆற்றிய தருணம். வலியால் துடித்த வீரர்கள் முகமோ அன்னையின் முகத்தினை கண்டு வேதனை மறந்து புன்னகை பூத்தனரே. வலியால் துடித்த வீரர்கள் முகமோ அன்னையின் முகத்தினை கண்டு வேதனை மறந்து புன்னகை பூத்தனரே. தூய்மை பணியை கையிலேந்தி கருணையின் வடிவாய் உலா வந்து தூய்மை பணியினை கையிலேந்தி கருணையின் வடிவாய் உலா வந்து செவிலியர் துறைக்கு புது பாதை அமைத்து செவிலியர் திலகமாய் மிளிர்ந்த காரிகையை செவிலியர் துறைக்கு புது பாதை அமைத்து செவிலியர் திலகமாய் மிளிர்ந்த காரிகையை வானம் வசமாக்கியதே ஆவணி திங்கள் 13 வானம் வசமாக்கியதே ஆவணி திங்கள் 13. நன்றி, வணக்கம். நன்றி. செவிலியர் திலகத்தை தன்னுடைய வார்த்தை வரிகளுக்குள் எனக்கு உண்மையிலேயே பேர் உடனடியா வருது இல்ல வாணி, உங்களுக்கு தெரியுமா? சரி சரி. தன்னுடைய வரிகளுக்குள் இணைத்தபடி வந்திருக்கிறார் ரஜினி ஆண்டனி அவர்கள். மிக அழகாக எப்படி ஒரு தூய்மை பணியை ஒரு தாய்மையோடு நிகழ்த்திய அன்பின் சுடர், இந்த உலகத்தில் அன்பின் சுடரை ஏற்றி வைத்தவர். ஆனால் அவர் உலகை விட்டு ஏகிய அந்த பொழுது 13/8 உலகை விட்டு அவர் மறைந்த பொழுது எப்படி அந்த குருதி சிந்திய போர்க்களத்தின் நடுவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அங்கு அவர்களுக்கு ஒரு தாயாக நின்று அப்படி கவனித்தார், தூய்மை பணியை எப்படி காத்தார். எனவே வானம் வசமாக்கிய இந்த பொழுதை ஆவணி திங்கள் 13 வானம் வசமாக்கிய பொழுதை தன் வரிகளுக்குள் இணைத்தபடி வந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் கவிதையின் ஏதோ ஒரு பக்கத்தில் பேரையும் இணைப்பது சிறப்பென நான் நம்புகிறேன். சரியா தவறா என்பது தெரியாது. ஆனால் என்னுடைய எண்ணம் அவருடைய பேரும் ஏதோ ஒரு இடத்தில் செவிலிய திலகமாக பதியப்படுவது சிறப்பென நினைக்கிறேன். என்னை போல உடனடியாக
பேர் வராதவர்கள் டக்கண்டு அந்த பேரை இணைத்தபடி பார்ப்பதற்கு சுகமாக இருக்கும் நினைக்கிறேன். செல்வ செழிப்பினில் இத்தாலியில் பிறந்து சிற்றின்ப வாழ்வை அறவே துறந்து செவிலியர் பணிக்கு இத்தாலியில் பிறந்தவர். ஆனால் தன்னுடைய சிற்றின்ப வாழ்வை துறந்து துன்ப கடல் துடித்த உயிர்களை தூய்மையோடு காத்த காரகியாக ஆவணி திங்கள் 13 அன்பின் சுடராக இந்த உலகை விட்டு அத்தனை காலமும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பணிக்காக செவிலியர் பணிக்காகவே அர்ப்பணித்தவர். இவ்வுலகை விட்டு ஏகிய பொழுது அவருடைய போர்க்களமாக அந்த அந்த நேரம் அமைந்திருந்தது. குருதி சிந்திய போர்க்களத்தின் நடுவில் அவர் மரண ஓலங்கள் விண்முட்ட நாம் பதறி துடித்து விடுவோம். ஆனால் அங்கு மன உறுதியோடு நின்று மற்றவர்களை காப்பதற்காக ஒருவேளை உயிர் பயம் எங்களுக்கு இருக்கும், இன்னொரு பக்கம் அவற்றையெல்லாம் காணும் போது இருக்கிற மனோபயம் இருக்கும். இத்தனையும் கடந்துதான் அவர் அங்கு தன்னுடைய கடமையை ஆற்றினார், விழுப்புண்களை ஆற்றினார். வழியால் துடித்த போர் வீரர்களை அந்த ஆறுதல் கூட பெருமுதவியாக இருக்கும். ஒரு தாயின் நிலை நின்று ஒருவர் அவற்றை காக்கும் போது அந்த அந்த அரைவாசி வருத்தம் அங்கேயே மாறிவிடும். முன்பெல்லாம் இங்கு நான் வந்த போது வாணி வைத்தியசாலை சென்றால் அவ்வளவு அன்பாக இருப்பார்கள். அந்த கதைக்கிற அந்த தொனியிலேயே அரைவாசி வருத்தம் மாறும். ஆனா இப்ப அப்படி இல்லை, விட்டு தெரிஞ்சு என்னத்த செய்ய முடியுமோ என்னத எப்படி எங்கட நாடுகள் எல்லாம் பிள்ளை பிறக்க போனா இது வாங்குற பேச்செல்லாம் வாங்கி எல்லா ஜனமும் கஷ்டப்பட்டதோ அப்படி ஒரு சூழல நான் இப்ப பாக்குறேன். பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த பணிக்குள்ள இணைந்த சரியான தலைமைத்துவம் இல்லை. உண்மையில நான் போன புதுசுல எல்லாம் முழுவதுமாக தாதியர்கள் அத்தனை பேருமே இந்த நாட்டை சேர்ந்தவர்கள். ஒரு அந்த ஹெட் நர்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டாயும் இருப்பா, கொண்டு நடத்துவா. ஒரு சின்ன குப்பை பாக்கிறாது, ஒரு சின்ன பிளவிட்டா இதோ அல்லது கூப்பிட்டு வச்சு இந்த பேஷண்டோட இப்படித்தான் கதைக்க வேணும், இது செய்ய வேணும், இதெல்லாம் சொல்லி கொடுப்போம் அவ்வளவு. ஆனா இப்ப நான் நேரடியாக சந்தித்த போதே பல மாற்றங்கள் ஏனோ தானோ எடுத்தறிந்து நடப்பது சூழலாய். அதுக்காக எல்லாருமே அப்படி மொழி பிரச்சனை என்றதை விட வாணி ஒரு உங்களுக்கு இடமா மொழியே தெரியாட்டாலும் கூட ஒருவரை கவனிப்பதற்கு உங்களுக்கு மொழி தேவையில்லை. ஒரு கருணையோட இப்ப நான் 2 கையும் முறிஞ்சு போயிருக்க என்னட்ட பிரஷ் பண்ணு நான் வாரணும்னு சொன்னா அது எந்த நிலையில நின்று கொண்டு சொல்றேன்னு நான் தெரியாது. நான் கேட்டேன் என்ன நினைச்சு கொண்டு சொல்றேன் நீ? எனக்கு 2 கையும் மேலாம இருக்குது, உனக்கு பல்ல பிரஷ் பண்ணா அப்படி நான் செய்யலாது. நான் அடுத்து அந்த பிள்ளைய வரவே வேணாம்னு சொல்லிருந்தேன். இந்த ரூம் பக்கம் வரக்குனா என்னுடைய மகனை தான் நான் நின்ற நாள் முழுக்க அந்த எனக்கு நேரத்துக்கு வந்து எல்லாமே செய்து விட சொல்லி. ஆனா இதே நேரத்துல ஆண் தாதியர்களாயிருந்தவர்கள் அத்தனை பக்குவமாக நடந்து கொண்டார்கள். எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது நாங்கள், ஆனா இப்படியும் இருக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப காலம் நான் போன நேரம் நான் உண்மையா அவ்வளவு ரசிச்சிருக்கிறேன், அவ்வளவு அன்பும் அவ்வளவு பக்குவம். நீங்க ஒரு ஆளை சாப்பாடு இல்லாம ஒரு பேஷண்ட் படுத்திருக்கேங்க, நீங்க சாப்பாட்டை கொண்டு வந்து அப்படியே தள்ளிட்டு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறதை விட ஒரு 2 தடவை இல்ல நீங்க சாப்பிடணும், சாப்பிட்டா தான் உங்களால எலும்பு நடக்க ஒரு இதமா கதைச்சா சாப்பிடாமலேயே சுகம் பெற்றுவாங்க. அதை இப்ப நான் காண இல்ல வாணி, இப்ப நான் காணவே இல்லை அப்படியான பக்குவத்தை எல்லாம் நான் காண இல்லை. வெளியால் துடித்த வீரர்கள் உமா அன்னையின் முகத்தினை கண்டு வேதனை மறந்து புன்னகை பூத்தனர். தூய்மை பணியை கையிலேந்தி கருணையின் வடிவாய் உலா வந்து. எனவே தூய்மை பணியை செவிலியர் பணியோடு தூய்மை பணியை கையிலேந்தி கருணையின் வடிவோடு. எனவே அங்கு கருணை என்பது நிச்சயமாக இருக்க வேணும். அது நீங்க பாரபட்சம் பார்க்கவே இல்லை, பாசம் தெரியலையா கரப்பா சிவப்பா எதுவுமே தேவையில்லை. செவிலியர் துறைக்கு புதுப்பாதை அமைத்து செவிலியர் திலகமாய் மிளிர்ந்த காரிகை. எனவே அவர் திலகமாயிருந்தார். அவரை வானம் வசமாக்கியது ஆவணி திங்கள் 13 அன்று அந்த செவிலிய திலகமாய் விளர்ந்த நைட்டிங்கல் அம்மையாரை நம்மோடு எடுத்தாண்டு அவரை நினைக்கும் வண்ணமாக ரஜினி என்றவர்கள் எப்போதுமே அந்தந்த தினங்களில் அவற்றை எடுத்தாள்வதில் சிறப்பு மிக்கவர். எனவே அவருடைய பக்கத்தை நம்மோடு இணைத்துக் கொண்டதில் நாமும் நன்றி கூறியபடி சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வியாழன் கவி 2371 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. மூக்குத்தி எடுப்பான மூக்கின் மேல துடுக்காய் அமர்ந்த மின்னி தடுப்பால் நாவூறுதென்னை நெடுநாள் உறவை சொல்லி.
எடுப்பான மூக்கின் மேல துடுக்காய் அமர்ந்த மின்னி தடுப்பாள் நாவூறுதென்னை நெடுநாள் உறவைச் சொல்லி அடுக்கிய கல்லு குவியல் அழகாய் முத்தும் சிரிக்கும் வைரத்தில் பதிக்க நினைக்கும் வசதி இருப்பின் கனவு பலிக்கும். அடுக்கிய கல்லு குவியல் அழகாய் முத்தும் சிரிக்கும் வைரத்தில் பதிக்க நினைக்கும் வசதி இருப்பின் கனவு பலிக்கும். ஆட்சிகால அழகியல் நீளும் பேர்த்தி வாழ்வில் உரசி வெல்லும் அணிகளில் ஒன்றாய் உறவு கொஞ்சும். அடடா இப்போ இதற்கு ஏது பஞ்சம்? ஆட்சிகால அழகியல் நீளும் பேர்த்தி வாழ்வில் உரசி வெல்லும் அணிகளில் ஒன்றாய் உறவு கொஞ்சும். அடடா இப்போ இதற்கு ஏது பஞ்சம்? நன்றி, வணக்கம். வணக்கம். 2371 பக்கத்தோட மூக்குத்தியை எடுத்தாண்டபடி அந்த ஒற்றை மூக்குத்தி எனக்கு இன்னைதான் தெரியும். அது நாவூர கலை இது பாக்குறதுக்கும் அது சிறப்பு இல்ல. நான் பல வழிகளில் என்னுடைய வேறு நாட்டு உறவுகள் நல்ல நல்ல பச்சை சிவப்போ அந்த வித்தியாசமான கலர்கள்ல ஏதாவது ஒண்ணு கையில போட்டிருப்பினோம். அப்ப சொல்லுவீனா இந்த மணி 2 போட்டிருக்கிறேன். ரெண்டு பக்கம் 2. சரி, அப்ப இல்ல இல்ல. அப்ப இதை அது அழகுதான். அந்த பேசறியன் விரல் அந்த அகலமா போடுவினம் அல்லது வட்டமா போடுவினம் ஒரு தனி அழகுதான் நிச்சயமாகவே. அப்படி பாக்கல என்ன சொல்ல வந்தேன்னா இந்த கலர் கலரா போடுற என்னன்னா எங்களுடைய கண்ணின் பார்வையை அதுக்குள்ள செலுத்துறாங்க. இப்ப எங்களை நாவற்படுத்தாம அந்த 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 கண்ணின் பார்வை வந்து அந்த கலர்கள்ல போய் விழுந்துருமென்னு சொல்லுவினோம். அத மாதிரி இப்ப இவர் சொல்றாருன்னா அந்த மூக்குத்தியும் அந்த மின்னி துடுக்காய் மின்னும் போது அந்த அந்த பார்வை அதில் செல்லும் போது அந்த நாவூறு கழிவதாக சொல்கிறார். எனவே எடுப்பான மூக்கின் மேல் துடுக்காய் அமர்ந்த மின்னி தடுப்பாள் நாவூறு தன்னை. சரி, எனவே புது செய்தி ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுக்கிய கல்லு குவியல் அவை எப்படியெல்லாம் அமைந்திருக்கிற அடுக்கிய கல்லு குவியல்களாக அழகாய் முத்து சிரிப்பதாக வைரத்தில் பதிப்பதாக. பலர் வைரத்திலும் கூட பதித்து அவ்வப்போது அது மின்னும் போது மிக அழகாக இருக்கும். வசதி இருப்பின் கனவு பலிக்கும். வைரத்தில் பதிப்பதற்கு வசதி இருப்பின் கனவு பலிக்கும். ஆட்சி கால அழகியல் நீளும் பேத்தி வாழ்வில் உரசி வெல்லும். எனவே நம்முடைய பரம்பரையிலிருந்து நமக்கு கடத்தப்பட்ட அந்த மூக்குத்தி ஆட்சி போட்டு அம்மா போட்டு பேத்தி போட்டு இப்படியாக தொடர்கிறது. பேத்தி வாழ்வில் உரசி வெல்கிறது அணிகளில் ஒன்றாய் உறவு கொஞ்சம். அந்த மூக்குத்தியே சில வழியில ஒரு தோடும் ஒரு மூக்குத்தியும் போட்டாலே சில வழி அவ்வளவு அழகா இருக்கும். சில பேரை பாக்கிக்குள்ள அவ்வளவு அழகாக இருக்கும். அடடா இப்போ இதற்கு ஏது பஞ்சம் என்று நாம் மீண்டுமாக மூக்குத்தியை ரசிக்கும் வண்ணமாக தன்னுடைய பக்கத்தை என்னோடு பதித்திருக்கிறார் சிவலட்சுமி ராகவன் அவர்கள். மிகச்சிறப்பான MS சுப்புலட்சுமி அவருடைய அது அகலமான மூக்குத்தியின் பக்கம். இன்னொருவரும் சமீபத்தில் ஒரு வயது கூடியவர்தான் அந்த பாட்டுகள் எல்லாம் அழகாக படிவார். உடனடியாக பேர் வருதில்லை பரமபுரியமா அவருந்தான் அவரை விட இன்னொருவர் அந்த எனக்கு உடனடியாக முகம் கணிக்குது வாணி. ஆனா அந்த பேர் வருது அந்த கள்ளிப்பால் குடிச்சா காட்டு வருமானு செய்ய அவ்வளவு அழகாக அந்த மூக்குத்திகள் ஜொலிக்கும். எல்லாரையும் ஸ்ரீம் போடுவாரா? எல்லாரையும் ஸ்ரீம் போடுவார். ஒற்றைக்கல் மூக்குத்தி கூட சில வேளைகளில் அவ்வளவு ஜொலிப்பாக அவ்வளவு அழகாக இருக்கும். சில இளம் பெண்களுக்கு பெரிய வளையங்களை கூட மற்ற மொழிகள் உள்ளவர்கள் பெரிய வளையங்களாக கூட போடுவார்கள். அது கூட அழகாகத்தான் இருக்கும். எனவே இந்த அழகான மூக்குத்தியை நம்மோட மெல்ல எடுத்தாண்டபடி வந்திருந்த சிவதர்ஷி ராகவன் அவர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். அழகான மூக்க உள்ளவர்கள்ட்ட நான் சொல்றேன் போடுங்க போடுங்க போடுங்கன்ட்டு என் மூக்க அழகில்லை நான் போட மாட்டேன். எங்கள் வீட்டில் தன் கணவருக்கு விருப்பம் என்று அவர் ஒரு முறை விடுமுறைக்கு செல்ல இவர் முகுத்தியை உடனடியாக போய் போட்டு குத்தி வந்தார். சந்தோஷமா இருந்ததுதான். ஆனால் என்ன அது மாறிட்டு வாணி உடனடியாகவே மாறிட்டுது. நான் எதிர்பார்க்கல அவர் இளையவராக இருக்கிறார் போகுத்து வேறாண்ட ஒரு இது இருந்தது எனக்கு. இல்ல சிலருக்கு விருப்பம், சிலருக்கு போட வேண்டாமட்டு கட்டாளியால் இருக்குது சில விஷயங்கள். ஆனால் எங்கட வேற சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் எனக்கு அந்த மூக்கு தான் உடனே அவரை முகத்துல தெரியும். பெரிய மூக்கு தானே இந்த கல்யாண மூக்குத்தி அப்படித்தானே எனக்கு போடாத கண்ணில் படுகுது இல்லை இங்கே குட்டி குட்டியா காட்டுறது. அப்படி நீ இதெல்லாம் 100 ரூபா பவுன் கேட்க வாங்கிருக்கோம். அதுவும் 100 இல்ல 35 பவுன்ஸுக்கெல்லாம் வாங்கினதாக்கா. 35 பவுன்ஸுக்கெல்லாம் நான் தோடுகள் வாங்கினேன். அப்ப
மற்றது அதே ஒரு பெரிய காசாயே பாக்குறே இல்ல. இல்ல ஒரு கொஞ்சம் காசுக்கு சும்மாவே எடுக்கிறேன். இப்ப போய் நீங்க சின்ன பாத்தீங்கன்னா ஒரு அந்த காதுக்கு மேல போடுறது ஒன்றுக்கே சொல்வார்கள் இவ்வளவு செவண்டி வைப்பாங்க ரெண்டைக்கு ஒருவர் நான் வச்சுக்கொள்ளையாண்டு வந்துட்டேன். நான் இதை நேரம் இப்ப அந்த மூக்குத்தி வாரத்துக்கு வந்தால் இப்ப மற்றவர்கள் அம்மாவோட ஞாபகம், பாட்டியோட ஞாபகம், பூட்டியோட ஞாபகம் வந்து இப்ப எல்லாம் போடுவோம், வாங்குவோம், வயலையும் கேட்போம். ஆனால் இந்த மூக்குத்தி கேட்டு போடுவீங்களா? நான் போட மாட்டேன். நானும் போட மாட்டேன். ஆனா ஒருவர் சம்பந்தமே இல்ல, எவ்வளவோ பேர புள்ள பூட்ட பிள்ளைலாம் இருந்தது ஊர்ல. ஆனால் இங்க இருந்து போனவர் அது கட்டித்தனம் கிடைக்கா. இப்ப நாங்க மடையர். இப்ப போடுறவ இல்லையோ எனக்கு அது கிடைச்சிட்டது. நான் இப்ப அதை அழிச்சு நான் வேற விஷயம் செய்யலாம் தானே. என்னென்னால் அவர் போட்டிருந்தா இல்ல வாணி, இப்படி நகை விஷயத்துல நான் நிறைய முட்டாள்தனம் செய்கிறேன். இப்ப எனக்கு ஒரு ஆள் நகைய பரிசளிக்குதுன்னா நான் திருப்பி என்ன செய்வேன், அதே ஆள்கிட்ட கொண்டே கொடுப்பேன். என் பிள்ளைக்கு இப்ப அளவில்லை, இதை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. அப்படி முட்டாள்தனமா எல்லாம் நான் செய்திருக்கிறேன். அதே சேம் கட்டுறீங்க அந்த பக்கமும் நல்லா வாங்கி கட்டினதான். பிறகு அவங்களால இந்த பரிசுகளால நான் வாங்கி கட்டதா நீங்க அப்படி செய்ததை நான் நிறைய செய்திருக்கிறேன். அப்ப இவர் கட்டிக்காரு என்னன்னா போயிட்டு இங்கதான் இருந்தவர் போயிட்டு இங்க பாருங்க எனக்கு தான் இதாண்டு எப்போ ஒரு காலம் போற இடத்த சொல்லி வந்துட்டேன். அதுக்கு பிறகு இவவும் ஓகே. ஆனா இத்தனைக்கும் அவரை பார்த்து சும்மா இந்த செய்ததெல்லாம் பிள்ளையால் பிள்ளையால் அங்க அவசரம் இல்லாம இருந்த நேரம். ஆனால் இங்க ஹாயா இருந்துட்டு இந்த எல்லாம் இருக்கு, ஒன்றும் குறைவில்லை. ஆனால் போயிட்டு இது எனக்கு வைங்கன்னுட்டு வரேன். அவவும் ஓகே பிள்ளை கேட்டுட்டோ அல்லது திரும்ப போன் பண்ணி டோச்சை கொடுத்தா தெரியா அந்த குட்டி மூக்குத்தி ஒரு வயிறு மூக்குத்தி. பிறகு போய் அவர் இதன்ற நேரம் வட்டி வச்சாருங்களாம். அடுத்து வந்தது. அப்போ நான் யோசிச்சேன், ஒன்றும் மெனச்சாட்சி கொடுத்தல்லையா, அடுத்தது இதை போட போகிறதும் இல்லை. அப்போ சொல்லியிருக்கலாம், ஓகே இதை நீங்கள் ஞாபகத்துக்கு உங்களோட அம்மாட இதுக்கு அதை ஏதோ அழிச்சு போட்டு அது ஒரு மூக்குத்தி செய்யலாம் தானே. நாங்கள் எல்லாம் வச்சுட்டு எனக்கு அந்த மூக்குத்தி சித்தாள்றவோ அதுதான் நான் யோசிக்கிறது. இப்போ இவ்வளவுதான் சொத்து 10 மில்லியன் யார் அன்றைக்கு ஒருத்தர் சொத்தெல்லாம் சொல்லப்படுது, யாருக்கு தேவை. ஆனால் சாயக்கில் என்ன அந்த மூக்குத்தி கூட விட மாட்டீங்க. உண்மையா எனக்கு அது பெரிய கஷ்டமா இருக்கிற வாணி. எனக்கு அந்த காதுல இருக்கிற தோடு மூக்குத்தி எல்லாம் கலட்டுறது எனக்கு விருப்பம் அந்த இல்லை. மூக்குத்தியை கூட விட அந்த காதுல அப்போதே வாங்கி போட்டு 25 பவுன் சின்ன அந்த தோட கூட விட மாட்டீங்க. இல்ல அது எனக்கு எனக்கு ஒரு கிட்டடியில என்னுடைய சித்தி கனடாவில் மோசம் போன போது அது கோட் ஷூட் போட்டவே தான் அதை கலட்டுது. நம்ம அந்த பிள்ளைகள் எல்லாம் கிட்ட போறையில அதுக்கு அந்த சர்வீஸுக்கு நிக்கிறேன். கனடாவில் அப்படித்தான் நடக்குது. கனடாவில் அப்படித்தான் நடக்குது. அப்ப அதை கலட்டிக்கிறேன் யோசிச்சேன், இந்த பிள்ளைகள் சொல்லிக்கலாம் தானே, அதை விடுங்கோ. சும்மா சும்மா அப்படி எனக்கு அது அதுக்கு மேல கஷ்டமா இருந்தது. அது பாவம். நீங்க நாங்க விடுவோம், எங்களை பக்கத்துல உள்ளவர்கள் விட்டா நாங்கள வாங்கி கட்டணும் பூசை. இவ பெட்டிய இவ சரி நீ விட்டுட்டா தானே விட சொல்லி சரி எனக்கு வாங்கி தாண்டு கட்டுட்டா அப்புறம் உங்களுக்கு ட்ரிபிள் செலவாயிரும். நான் இப்பவே சொல்றேன், எனக்கு ஒண்ணு நடந்தது, அந்த காதல மூக்குல எல்லாம் கலட்டு கலாட்டினா அப்புறம் உங்களுக்கு தெரிய போறேன். அது ஓகே. சொன்னார் நான் செத்தாலும் வரக்கூடாதுன்னு சொன்னார் அவரு. அதுக்கு 2 சொன்னவர் சொன்னார், நான் இவன் செத்தா நான் போனது போகாது, இவங்க தெரிய போதா வச்சாள், இவன் இந்த வார்த்தையை சொல்றான்னு சொல்லி சிரிச்சார். அது போலதான் செத்தா அப்புறம் என்ன தெரிய போகுது. இருக்கேவடியா போட்ட அனுபவிப்போம் இல்லாத போது என்ன சொல்ல முடியாது. நன்றி. இப்ப செல்வி நித்யானந்தன் அவர்கள் வாரார். கவிதையுடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். பாமுக உறவுகளின் சங்கமம். பாமுக உறவுகளின் பலம் பார்த்தும் கேட்டனுமே நலம். பாமுக உறவுகளின் பலம் பார்த்தும் கேட்டனுமே நலம். பரவசமாய் ஆனது மனம் பல்லினம் கூடிய இடம். பரவசமாய் ஆனது மனம் பல்லினம் கூடிய இடம். மும்மத உறவுகளின் நினைப்பு மூலமே ஆணிவேராய் பிணைப்பு. மும்மத உறவுகளின் நினைப்பு மூலமே ஆணிவேராய் பிணைப்பு. அதிபர் வாணிராகவி கைகோர்ப்பு ஆக அருமை இதுவுமே சிறப்பு. அதிபர் வாணிராகவி கைகோர்ப்பு ஆக அருமை இதுவுமே சிறப்பு. பாய் விரித்து அமர்ந்து இருப்பு பலவகை சிற்றுண்டி சிறப்பு. பாய் விரித்து அமர்ந்து இருப்பு பலவகை சிற்றுண்டி சிறப்பு. பலரும் உண்டுமே நிறைப்பு பார்த்து மகிழ்ந்ததும் நிறைவு. பலரும் உண்டுமே நிறைப்பு பார்த்து மகிழ்ந்ததும் நிறைவு. நன்றி, வணக்கம். மைக்கு கிட்ட இருந்து கொஞ்சம் விலத்தோணும். ஏதோ ஏதோ ஒரு வாய்க்கு அதிர்வு கொடுக்கும். மைக்கோ ஏதோ ஒன்றுதான்.
அதை கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. இந்த முறை அது வந்து உங்களுக்கு ஒரு தடையா, ஒளிப்பதிவு தடையா இருக்குது. அதை கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. அதை விட எனக்கு நான் இதுல ரசிச்சது செல்வித்தியானந்தன் அவன் அங்க நின்றதையும் பார்த்து ரசிச்சிருந்தேன். இந்த வரிகளுக்குள்ள பாமுக உறவுகளின் பலம், நலம், மனம், இடம், இணைப்பு, பிணைப்பு, கைகோர்ப்பு, இருப்பு, சிறப்பு, நிறைப்பு, நிறைவு இவ்வளவு மிக அழகாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. மிக அழகாக இருக்கிறது. இங்க பாமுக உறவுகளின் அந்த 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 ஒற்றை சொல்லுக்குள்ளேயே நாம் அத்தனை காட்சிகளையும் நிழல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாமுக உறவுகளின் தலம், பார்த்து கேட்டதுமே நலம். அது இல்லைன்னு சந்திச்சு எல்லாரும் நிலம் விசாரிச்சது அத்தனையும் அந்த வரிகளுக்குள் திரட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரவசமாயானது மனம், பல்லினம் கூடிய இடம். அந்த சூழல் வந்து எல்லாரும் சேர்ந்திருக்கிற சூழல். அதுக்குள்ள என்னுடைய மனம் இந்த சூழல்ல பரவசப்பட்டு போனது. மும்மத உறவுகளின் இணைப்பு. நாம் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம் இல்ல, மும்மத உறவுகள். நாங்களும் சொல்லி வந்தது மும்மதம் சேர்ந்திருக்குது இதுல சொல்லி. மூலமே ஆணிவேராய் பிணைப்பு. எனவே அங்க ஆணிவேராக பிணைக்கப்பட்டிருந்தது பிணைப்பு. அதிபர் வாணி ராகவி கைகோர்ப்பு. எனவே அதிபர் குடும்பம் அங்கு இணைந்திருந்த அந்த பக்கம் ஆஹா அருமை, இதுவுமே சிறப்பு. எனவே நாம் அனைவருமாக இணைந்திருந்தோம், அந்த இணையில் இணைந்திருந்தோம். எப்படி சூழல் அமைந்திருந்தோம் என்றால் பாய் விரித்து அமர்ந்து இருப்பு. எங்களுடைய இருப்பு என்பது பாய் விரித்து அமர்ந்து இருப்பு கொண்டிருந்தோம். பல வகை சிற்றுண்டிகள், எல்லோரும் சிற்றுண்டிகளை கொண்டு வந்து அங்கு பரிமாறியது சிறப்பாக இருந்தது. எல்லோரும் நிறைவாக உண்டோம். இத்தனையும் பார்த்து மகிழ்ந்தல் நிறைவு. அந்த நிகழ்ந்த நிகழ்வுக்கு யார் யார் வந்திருந்தார்கள், எப்படி அது அமைந்திருந்தது, எப்படி அதற்குள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது, அது எப்படி மன நிறைவை தந்தது. இத்தனையும் இந்த குறுகிய வரிகளுக்குள் பாமுக உறவுகளின் சங்கமத்தை தன் வரிகளுக்குள் தந்தது. மிக அழகாக இருக்கிறது, மிகச்சிறப்பாக இருக்கிறது. நீங்களும் கூட மிக அழகாக நிறைந்திருந்தீர்கள் செல்விநிதியானந்தன் அவர்களே. ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த பாமுக உறவுகளின் சங்கமத்தை நம்மோடு தரிசனமாக்கிய செல்விநிதியானந்தன் அவர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். பந்திப்பாய் சொல்றது தானே, கொல்லமான பாய் கொண்டு வந்திருந்தோம். உண்மையில அது பிரயோஜனப்பட்டது அன்றைக்கு. ஏன்டா துகள்கள் இருந்தபடினால உண்மையில மும்மதங்கள் இணைந்து சந்தோஷமா இணைந்தோம். நன்றி. சரி நட்பன்றாளி, அப்ப முடிஞ்சது. இப்ப காணொலி கவி நேவிஸ் பிலிப் அவர்கள் கவிதையோட முறை இணையவில்லையா? வரியில தான் இருக்குது, நான் பதிவுல கூட இல்லை. வரியிலேன்னா இங்க வரியிலையும் எழுதி பதிய இல்லையே, நீங்க பதிஞ்சிருக்கீங்க? பதிஞ்சிருக்கிறேனே. தாதியர் தினம் என்ன? தாதியர் தினம் உண்டு. எல்லா கவிதையும் முடிஞ்சுதா? நான் வாசிக்கவா இந்த கவிதைய? வாணி காணொலி முடிஞ்சு தாருங்களா தரவா? உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணி அவர்களுக்கும், கவிதைகளை படைப்பவர்களுக்கும் தட்டி கொடுப்பவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய கவிதை நேரத்துக்காய் நான் கவிதை இலக்கம் 641 தாதியர் தினம். தாதியர் தினம். வெண்ணிற மல்லிகை ஒன்று பண்பு நெறிகள் நெஞ்சில் கொண்டு பிறரன்பில் ஆர்வம் தூண்ட எழுந்தாள் விளக்கேற்றி விழுப்புண்களாற்றிய சீமாட்டி. வெண்ணிற மல்லிகை ஒன்று பண்பு நெறிகள் நெஞ்சில் கொண்டு பிறரன்பில் ஆர்வம் தூண்ட எழுந்தாள் விளக்கேற்றி விழுப்புண்களாற்றிய சீமாட்டி. புளோரன்ஸ் தாய் வழிவந்த செவிலிகள் சேவகிகள். புளோரன்ஸ் தாய் வழிவந்த சேவகிகள், உயிரோடு உறவாடும் தாதியர்கள், இரவிலும் மூடமறக்கும் விழிகளோடு அயராது சேவையாற்றும் தேவதைகள். புளோரன்ஸ் தாய் வழிவந்த சேவகிகள், உயிரோடு உறவாடும் தாதியர்கள், இரவிலும் மூட மறுக்கும் விழிகளோடு அயராது சேவையாற்றும் தேவதைகள். தியாகத்தின் இருப்பிடம் இவர்கள் கரங்களும் அவுடதம். பேச்சில் துளிர்க்கும் நம்பிக்கை, உயிர் மூச்சை பிடிக்கும் நம்பிக்கை. இவர்கள் கரங்களும் தியாகத்தின் இருப்பிடம் இவர்கள் கரங்களும் அவுடதம். பேச்சில் துளிர்க்கும் நம்பிக்கை, உயிர் மூச்சை பிடிக்கும் இவர்கள் கை. இவர்கள் பணிகள் நாளும் சிறக்க, பிணிகள் தூர பறக்கும். அன்பு சேவையில் பூக்கும் தாதியரை நெஞ்சம் மிக நன்றியோடு போற்றிடுவோம்.
இவர்கள் பணிகள் நாளும் சிறக்க, பிணிகள் தூரப் பறக்கும். அன்பு சேவையில் பூக்கும் தாதியரை நெஞ்சம் நிறை நன்றியோடு போற்றிடுவோம். நெஞ்சம் நிறை நன்றியோடு போற்றிடுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஆனால் உங்கள் வீட்டில் தானா யாரோ இருந்து அருகில் கதைத்து கொண்டிருக்கிறார்கள்? டிவி போய்கிட்டு அங்கால அந்த அந்த சத்தம் எங்களுக்கு வருகிறது. எனவே அதனை மெல்ல செலவழி தன்னுடைய 641வது பக்கத்தோடு இணைந்திருந்தார் நேவிஸ் பிலிப் அவர்கள். அழகாக தாதியர் தினத்துக்கு தாதியரோடு புளோரன்ஸ் தாய் வழிவந்த அந்த சேவைகளை தன் வரிகளால் ஆராதித்த பக்கம் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. வாசித்ததும் சிறப்பாக அமைந்திருந்தது. வெண்ணிற மல்லிகை ஒன்று, எப்படி அவர்கள் வெண்ணுடை தரித்தபடி வரும்போது அது வெண்ணிற மல்லிகையாக பண்பு நெறிகள் நெஞ்சில் கொண்டு பிறரன்பில் ஆர்வம் தூண்ட எடுத்தால் விளக்கேற்றி விழுப்புண்கள் ஆற்றிய சீமாட்டி. எனவே விழுப்புண்கள் அத்தனையும் அவள் சேவையில் மறைந்து போனது. புளோரன்ஸ் தாய் வழிவந்த அதனை தொடர்ந்து அவர் வழிவந்த சேவைகள் உயிரோடு உறவாடும் தாதியர்களாக. நிச்சயமாகவே அந்த தாதிய பணி என்பது அவ்வளவு மோசமான நிலையில் இருக்கும் போது அவர்கள் ஆற்றுகின்ற பணிதான் அவர்களை மீண்டுமாக உயிரிழ வைக்கிறது. இரவிலும் மூட மறுக்கும் விழிகளோடு அயராது சேவையாற்றும் தேவதைகளாக அவர்கள் அந்த நேரத்தில் தேவதைகளாகவே தெரிவார்கள். தியாகத்தின் இருப்பிடங்களாக இவர்கள் கரங்கள் ஔடதமாக மருந்து மட்டுமில்ல, இவர்கள் கரங்களும் கூட ஔடதமாக மருந்தாக இருக்கிறது. பேச்சில் துளிர்க்கும் நம்பிக்கை, உயிர் மூச்சை பிடிக்கும் அன்பிக்கை. மிக அழகான வரிகள். நம்பிக்கையை கொடுப்பவர்கள் மீண்டுமாக நீ உயிர் தள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை அவர்களுடைய இதமான பேச்சில் நிச்சயமாக இருக்கும். இவர்கள் பணிகள் அதை விடவும் அதற்கென்றே சிலர் ஒரு பங்களிப்பார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கும் அந்தந்த நேரத்தில் வந்து அவர்களோடு கதைப்பதற்கும். இவர்கள் பணிகள் நாளும் சிறக்க, பிணிகள் தூர பறக்கும். அன்பு சேவையில் பூக்கும் தாதியரை நெஞ்ச நிறை நன்றியோடு போற்றிடுவோம். எனவே வைத்தியசாலை, சத்திர சிகிச்சை அல்லது சாதாரண வருத்தங்கள் அல்லது தீரா நோய்கள் இத்தனைக்கு மத்தியிலும் மருந்துகளை பகிர்ந்தளிக்கின்ற தாதியர்கள், சேவை செய்கின்றவர்கள், அதை விடவும் மனதோடு பேசுகின்ற பணியாளர்கள், இத்தனையுமாக இணைந்தபடிதான் இந்த சேவை என்பது அழகாக பூக்கிறது. அதனை மிக அழகாக ஆராதித்து நம்மோடு எடுத்தாண்டிருந்த நேவிஸ் பிலிப் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு வெண்ணிற மல்லிகையை நாமும் ஆராதிப்பதற்கான வரிகளோடு வந்திருந்த அவருடைய சிறப்பான பணிக்கு, வாசிப்புக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றிகள். அழகாக தள்ளி கொடுத்திருந்தீங்க. நன்றி நன்றி. வாணி, என்னுடைய தறி இணைந்திருக்கிறது, அதை தந்து நான் விடைபெறுகிறேன். கௌரி, ஒரு நிமிடம் குறுக்கீடு. நீங்கள் அந்த விளக்கேந்திய சீமாட்டி புளோரன்ஸ் நைட்டிங்கேல் உங்களுக்கு போட்டேன்னா நீங்க பாக்கல, அப்ப கேட்டிருந்தீங்க. நாங்க உடனே சொல்லிட்டு, நானும் சொல்லிட்டேன், வாணியும் சொல்லிட்டேன் உடனே. எனக்கு உடனடியா வாயிட வேற இல்ல, அப்ப நான் சொல்ல வாணியும் சொல்லிட்டேன். நன்றி நன்றி. அதை கேட்டு நமக்கு புளோரன்ஸ் நைட்டிங்கேல் இந்த விளக்கேந்திய சீமாட்டி என்று கையில விளக்க வச்சுதான் அந்த காலங்களில அந்த தாதி சேவையை செய்தவர். நிச்சயமா. எனக்கு எல்லாமே மனதில் இருந்தது, ஆனா அந்த பேர் உடனடியாக வேற இல்ல. அப்ப அதைத்தான் நான் வாணிட்டு கேட்கல, எனக்கு பேர் ஞாபகம் வந்துட்டு வாணியும் உடனடியா சொல்லிட்டேன். அதனால ஓகே, நன்றி. கேட்டுக்கொண்டதுக்கு சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போது என்னுடைய வரிகளை நான் தருகிறேன். சத்தமின்றி சாதனை செய், வித்தகத்தை விரல் நுனிக்குள் வைத்தெடுத்தா படைத்தான், உரசியலும் பொழுதெல்லாம் தடம் பதித்து சாதனை செய். வித்தகத்தை விரல் நுனிக்குள் வைத்தெடுத்தா படைத்தான், உரசியலும் பொழுதெல்லாம் தடம் பதித்து சாதனை செய். குடும்பத்து அகல் விளக்கை நிதம் பொழுதெல்லாம் ஒளிர வைக்க, கணமெல்லாம் உழைத்தெழுதும் ஒரு நொடியும் சாதனைதான். குடும்பத்து அகல் விளக்கை நிதம் பொழுதெல்லாம் ஒளிர வைக்க, கணமெல்லாம் உழைத்தெழுதும் ஒரு நொடியும் சாதனைதான். உன்னை நீ உணர்ந்தால் உலகத்தை நீ தொடலாம், எதிர்கொள்ளும் வீச்செல்லாம் ஒளிர் கதிராய் உலகாலும். உன்னை நீ உணர்ந்தால் உலகத்தை நீ தொடலாம், எதிர்கொள்ளும் வீச்செல்லாம் ஒளிர்கதிராய் உலகாலும். அண்ணாந்து அவர் வாழ்வை நீ அதிர்ச்சி கொண்டு பார்ப்பதுவா, உன் வாழ்வு தடமெழுதும் உன்னதத்தை நிதமெழுது. அண்ணாந்து அவர் வாழ்வை நீ அதிர்ச்சி கொண்டு பார்ப்பதுவா, உன் வாழ்வு தடமெழுதும் உன்னதத்தை நிதமெழுது.
நிச்சயமாகவே நாம் பல வேளைகளில் அங்கலாய்த்து மற்றவர்களை மாத்திரம் ஆவென்று பார்ப்பதாக இருக்கிறோம், நான் உட்பட. நமக்கான முழு முழு எண்ணங்களும் நம்மிடம் என்ன இருக்கிறது, நான் செய்கின்ற ஒவ்வொன்றுமே சாதனை தான் என்று நான் புரிந்து கொள்ள நான் மறத்து விடுகிறேன். என் குழந்தைகளை நான் பக்குவமாக வளர்த்திருக்கிறேனா, என் குடும்பம் ஒழுங்காக வாழ என்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் செய்திருக்கிறேனா, என்னுடைய உறவுகளோடு நான் அத்தனை தூரம் ஒரு நேசமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேனா, எப்படி வாழ்வது என்பதற்கான முன்னுதாரணமாக இருக்கு. இது எல்லாமே சாதனை தான். மற்றவை ஒரு தினம் எங்களை பார்த்து தட்டி நான் பல வழிகளில் என் தோளில் நானே தட்டி கொடுத்துக் கொள்வேன். மற்றவர்கள் எம்மை பார்த்து தட்டி கொடுக்க வேண்டும் என்ற அவசியமே. ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள். அதை நாம் உணர்ந்து எம்மை நாமே மெச்சிக் கொண்டோமானால் எம்மால் இன்னமும் பல சாதனைகளை படைக்க முடியும், எம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை எமக்குள் வளர்க்க முடியும். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியும் செய்வதெல்லாம் சாதனை. அந்த சாதனையை விடுத்து முடங்கி கொண்டோமானால், அல்லது பலர் வார்த்தைகள் எங்களுடைய செவிகளில் விழுத்தி கொண்டு எங்கோ ஒரு முறையில நம்மால் இயலாதென்று முடங்கி கொண்டோமானால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை பயனற்று போகும். எனவே நாம் எழுந்து நின்று வாழ்வு தடம் எழுத வேண்டும் என்பதை வார்த்தை எனக்கு நானே சொல்லியபடியும் மற்றவர்களுக்கு சொல்லியபடியும் என் கவிதை வரிகளை தந்தபடி சாதனை படைக்கும் ஒவ்வொரு பெண்களோடும் இன்றைய அழகான கவிதையை மீண்டும் தொகுத்தளிக்க வந்திருக்கிற நகுலா சிவநாதனோடும் வாணியோடும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக மிக நன்றி அக்கா. தொடர்ந்துள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 27 தான் வைக்க கூட. நன்றி, வணக்கம். பகுதி 1 நிறைவுக்கு வருகின்றது. காணொளி கவிகள் இணைந்தவர் இரா விஜயகுரி அவர்கள்.